அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர், சரியா, காங்கிரஸ் கட்சியிலேயே சிலர் தான், சரி அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அந்த சிலர்லையும் சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு கொடுத்தாதான் நாங்கள் இந்த கூட்டணியில் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம், இது எங்களை வந்து அவமதிக்கிற செயல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்குன்னு கொஞ்சம் நாளாக பொங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தகூர் அப்படின்ற ஒரு எம்பி இருக்கார், காங்கிரஸ் எம்பி. அவர் தான் தலைமை தாங்கிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ வந்து சூடு சோரணையெல்லாம் ரொம்ப பொத்துக்கிட்டு வந்துருச்சு. திடீர்னு சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வந்த மாதிரி திடீர்னு பொங்குன்னு பொங்கிக்கிட்டு இருக்காங்க. 4 பேரும் நல்லா இருந்த காங்கிரஸ்னு சொல்கிற மாதிரி அந்த கட்சியை வந்து குழி தோண்டி புதைக்கிற வேலையை அந்த சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சிலராக தான் இருக்குது அந்த கட்சி. இவங்கெல்லாம் சேர்ந்து எந்த கண்டிஷனில் இழுத்து விட போகிறாங்களோ தெரியல. விஜய் கூட கூட்டணிக்கு போகணுமா, திமுக கூட்டணியிலேருந்து விலகி விஜய் கூட கூட்டணிக்கு போகணும்னு ஒரே ஒப்பாரி. இதில் ஆச்சரியம் என்னன்னா, காங்கிரஸோடைய மேலிடம் இவங்களெல்லாம் பெருசாக கண்டிக்கிற மாதிரியே தெரியல. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விமர்சனமே. திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க, திமுக காரங்க எல்லாருமே ராகுல் காந்தி அவர்களை வந்து ஒருபோதும் விமர்சனம் பண்ணது கிடையாது. அவர் பிரதமரானால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இந்தியா கூட்டணியில திமுக வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கட்சி. இது வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கும் நல்லா தெரியும், காங்கிரஸ் தலைமைக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த சிலர் இந்த மாதிரி திமுக கூட்டணிக்கு உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸை பிரிச்சு வேற ஏதாவது கூட்டணி கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்கன்றது காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கு தெரியாம நடக்குதா என்ன அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. முதலாவது அந்த மாணிக்கம் தகூர் அப்படின்ற அந்த எம்பி இருக்கார் பாருங்க, அவர் வந்து என்ன பேசுறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. என்னங்க இப்படி புலம்புறாங்க, காங்கிரஸை சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதை கேட்டுட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், என்ன பண்ணுவீங்க? 4 பேரும் நல்லா இருந்த காங்கிரஸும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு சும்மா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல, கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். இந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோ நடக்கும் பாருங்க, இதை பார்க்குறப்ப அப்படிதான் இருக்கு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருந்து ஒருத்தர் நின்று காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது என்ன இதா? அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் மரியாதை கொடுப்போம், அவ்வளோதான். இல்லைன்னா எம்பின்னு சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எம்பி எங்களை வச்சு தானே ஜெயிச்சியன்னு. நான் திருப்பி எம்பியை நிற்க போகிறது இல்லை, நான் விருதுநகரில் எம்பியை நிற்க போகிறது இல்லை. எதுக்கு? என்னையை பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் எம்பி மண்ணாங்கட்டிலாம் ஒரு முயல் கிடையாது. என்ன அது எம்பி மண்ணாங்கட்டின்றீங்க? உங்களை எம்பி ஆக்குனது யார்? மக்கள். நீங்க மக்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறீங்க. இப்படிலாம் பேசலாமா மாணிக்கம் தகூர் அவர்களே? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தன்மானம் தான் முக்கியம். நான் விருதுநகருக்கு வர எம்பி ஆக போறேன் வந்தேன், என் தலைமை அனுப்பி வச்சார் ராகுல் காந்தி விருதுநகருக்கு எம்பி ஆகணும்னு, நான் விருதுநகருக்கு வந்தேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிரை தவிர இந்த எம்பி எம்எல்ஏ மண்ணாங்கட்டிலாம் அது வந்து வேற வார்த்தை நல்லா வந்துடும், அதனால வேணாம். என்னங்க இது எம்பி எம்எல்ஏ பதவி எல்லாம் வந்து அது எவ்வளோ பெரிய பதவி மக்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆணவ பேச்சு. இதெல்லாம் என்ன இது? கண்டிக்கத்தக்க பேச்சு இது. மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க, உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தது மக்கள். அந்த பொறுப்பை நீங்க இப்படி இதுவா பேசுறீங்க? எம்பி எம்எல்ஏ அண்ணாங்கட்டி அப்படின்றீங்க. காங்கிரஸ்ல இந்த சில பேர் இருக்காங்க பாருங்க, சில பேர்லயே அந்த சில பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க பாஜக எதிர்த்து அரசியல் பண்றதை விட்டுக்கிட்டு திமுக வேட்டுக்குள்ள பாயறதையே வேலையை வச்சிருக்காங்க. அதனாலதான் காங்கிரஸ் இந்த நிலைமையில இருக்கு. ட்ரெயினுக்கு முன்னாடி 4 பேர் போராட்டன்ற பேர்ல போய் நிக்கிறாங்க. இது என்னன்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியாது. மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க. அப்புறம் என்னத்துக்கு அதிகாரத்துல பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும்னு உருண்டுகிட்டு கிடக்கணும்? போய் தொலைய வேண்டியதானே? யார் உங்களை பிடிச்சி வச்சிருக்கிறது? இந்த காங்கிரஸ் தாவைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க மேல மண்ணள்ளி போடுறது அவங்களே தான். வெளியே இருந்தெல்லாம் யாரும் வர வேண்டாம். அவங்க பேசுற பேச்சு, அவங்களுடைய செயல்பாடுகள் அதுவே போதும், அவங்களுடைய அழிவுக்கு அதுவே காரணமா இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் கார்கே அவரிடம் சொன்னேன், நீங்க எந்த சீட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும், எந்த இதா இருந்தாலும் சரி. என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வருதோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். இதை மட்டும் இதுதான் லட்சியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆகணும். மதுரை வடக்குல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் போகணும். அதற்காக நாம் முழுமையாக உழைப்போம். விருதுநகர்ல நிக்க மாட்டாராம் இவர் மாணிக்கம் தகூர். அப்பனா எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மதுரை வடக்குல போய் நிக்கலாமே? அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது பாருங்க, எம்பி பதவி அது மண்ணாங்கட்டி மாட்டேன் அப்படின்றாப்ல. ஏன்னா திமுக தயவால கிடைச்ச எம்பி பதவி, அதனாலதான் அவருக்கு வன்மம்.
இப்படி ஒரு எம்பி பதவியில் நம்ம இருக்கிறோம் அப்படி அவ்வளோ ரோசமாக இருக்குன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க. அடுத்ததான் இந்த மாணிக்கம் தகூர் அவருடைய பிரான்ச்சில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் யாரோ பார்த்தீங்கன்னா, யாரோ காங்கிரஸில் நிர்வாகியா தொண்டரா யாருன்னு தெரியல. ஏதோ கட்சி கொஞ்சம் நல்ல செயல்பாடாக ஆக்டிவாக இருந்தாங்கன்னா தானே அது யாரு என்னட்டுல தெரியும். கிட்டத்தட்ட தாவேக்கா மாதிரியே இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தால் எப்படி யார் என்னன்னு தெரியும். அந்த யாரோ வந்து ஏதோ பேசுறாரு, அதை பார்ப்போம் வாங்க. ஆட்சியில எங்களுக்கு பங்கு மீண்டும் கேட்கிறோம், இல்லை என்றால் விஜய் கூட்டணி இருக்கிறது, வெற்றியோ தோல்வியோ பார்த்து விடுவோம். இழப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றும் இல்லை. இழப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றுமில்லை. ஆமா, ஒன்றும் இல்லை. ஏதாவது இருக்கிறவன் தான் ஏதாவது யோசிக்கணும். ஒண்ணுமே இல்லாத கட்சின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எவ்வளவு பெருந்தன்மை. அடாடாடா, தமிழகத்திலே ஒரு பொன்னான எதிர்காலத்தை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் விஜயம் இணைந்து உருவாக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு பொன்னான எதிர்காலத்தை காங்கிரஸ்காரங்களாம் விஜய் கூட சேர்ந்து உருவாக்க போறாங்களா? இதெல்லாம் காங்கிரஸோட தலைமை பாக்குறாங்களா? என்னதான் பண்றாங்கன்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த காங்கிரஸ் கட்சியில நீங்க இந்த சில பேர் இருக்காங்களே, அந்த சில பேரை நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க கட்சியை பேசினாலும் அவங்க கட்சியை விமர்சனம் பண்ணாலும் கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு கோவரமான்னு தெரியல. ஆனா தாவேக்காவையோ விஜயோ பேசிட்டீங்கன்னு சொன்னாக்கா வெடிச்சு செதறாங்க. ஐயோயோ, ராகுல் காந்தி அவர்களை பேசினா கூட அமைதியா இருந்துருவாங்க போல. விஜய பேசினா அப்படியே எரிமலை மாதிரி பொங்கிட்டு வந்து வழிறாங்க. திமுகவும் திமுக தலைவரும் திட்டவட்டமா தெரிவிச்சாச்சு, தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராது. உங்களுக்கு அது பிடிக்கலன்னு நீங்க விட்டு போக வேண்டியதானே. எதுக்கு கிடந்து புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? தவளை தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி காங்கிரஸ் அவங்க வாயாலே அவங்க கட்சியை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, மிரட்டிக்கிட்டே அழுற மாதிரி இருக்குங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அழுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் நடக்காது ப்ரோ, அதெல்லாம் நடக்காது. விஜய் கூடலாம் போக மாட்டாங்க. இது வந்து மிரட்டி பார்க்கறது திமுக அரசியல் ரீதியா. எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரலன்னா நாங்கள் போயிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு லைட்டாக மிரட்டி பார்க்கறது. திமுக கூட்டணியை விட்டுட்டு விஜய் கூட எங்கேயாவது போனாக்க ஒரு சீட்டு கூட காங்கிரஸுக்கு தேராதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். திமுக முதுகில் ஏறி சவாரி செஞ்சாதான் ஏதோ கொஞ்சம் பொழைக்க முடியுன்றது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் சும்மா மிரட்டி பார்க்கறது, போகலாம் மாட்டாங்க. நம்ம தான் சொல்கிறோமே, யாரும் பிடிச்சி வைக்கல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியாச்சு, போக மாட்டேங்கிறாங்க. காரணம் தெரியாதா? வேற வழி இல்லை. திமுக விட்டா வேற நாதி கிடையாது இவங்களுக்கு, வேற வழி இல்லை, இங்கே தான் இருக்கணும். தாவேக்காரனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா, ஏதோ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி வெளியே போயிட்டா திமுக ஜெயிக்காம போயிடும், திமுகவுக்கு வந்து வெற்றி பெற வாய்ப்பே இல்லாமல் போயிடும், காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் திமுக ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பாயை விரிச்சு போட்டு உட்காந்துருக்கானுங்க. வாங்க ப்ளீஸ் கூவிக்கிட்டே இருக்கானுங்க. பாவம், இவங்க வாங்க போற மாதிரி இல்லை, திமுக கூட்டணி விடுற மாதிரி இல்லை. இந்த தாவேக்க தற்குறிகளுக்கு காங்கிரஸ்ல இருக்கிற இந்த சிலர் எதுக்கு இப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கெஞ்சறத வேற ஒரு டோன்ல லைட்டா ஒரு மிரட்டலோட கலந்து போட்டு வைக்கிறாங்க. இது தாவேக்கா அணில் குஞ்சுகளுக்கு புரிய மாட்டேங்குது. அட தற்குறிகளா, இதுதான்டா உங்களை தற்குறிகள்னு சொல்றோம், அணில் குஞ்சுகளா? இப்போ காங்கிரஸோடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து சொல்லுங்க மக்களே. கடைசியா பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் எங்கேயாவது கூட்டத்தை திரட்டி போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஏதாவது ஒரு செயல்பாடு தமிழ்நாட்டில் ஏதாவது செஞ்சாங்களா? ஏதாவது செஞ்சது நீங்க பார்த்துருக்கீங்களா? பெருசா எதுவுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படிதான் இருக்கு காங்கிரஸ் கட்சியோடைய செயல்பாடு. அப்படி வந்து கூட்டணி பிடிக்கல, எங்களுக்கு உள்ள இருக்க பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும்? தனியா போயிடணும். போய் நீங்கள் உங்கள் கட்சியை வளருங்க, நீங்கள் வேலை செய்யுங்க, தமிழ்நாட்டுக்காக நீங்கள் பேசுங்க, உங்களுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லுங்கள், மக்கள்கிட்ட நீங்கள் வந்து போங்க, எல்லாம் செய்யுங்க, எல்லாம் செஞ்சு உங்கள் கட்சியை வளர்த்து எடுங்க. அதுதானே செய்யணும். அதை விட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் சொகுசா திமுக முதுகில் ஏறி உட்காந்துருந்து சவாரி செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியாயமா? இன்னைக்கு தாவேக்காருக்கு நாங்கள் போக போகிறோம் அப்படின்ட்டு ஒப்பாரி வச்சு அல்றாங்கல்ல. சரி, தாவேக்காவுக்கு போய் அங்கே இதே மாதிரி அமைதியாக எந்த வேலையும் செய்யாமல் தாவேக்கா முதுகில் ஏறி சவாரி செய்யறதுக்கு நினச்சிங்கன்னா அங்கே முதல்ல எந்த சீட்டும் ஜெயிக்கவும் முடியாது. அது ஒரு பக்கம். இவங்க செயல்பாடுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு தாவேக்கா காரணங்களே பொறுக்காம அவனுங்களும் காரி துப்புனா என்ன பண்ணுவீங்க? எங்கே போவீங்க? வேற என்ன நாதி இருக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில்? இன்னைக்கு விஜய் மட்டும்தான் உங்களை கூவி கூப்பிடுறாரு. இப்படி கூவி கூப்பிடுற நபரை வந்து நீங்கள் தேடி போகிற அளவில் தான் உங்கள் கட்சியே இருக்குது. உங்கள் செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த காங்கிரஸில் இருக்க சில பேருக்கு என்னன்னா, திமுகவை விட பெட்டரான கூட்டணி வேற இல்லை, அதனால எங்கேயும் போக முடியாது. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் இதை விட பெட்டரான ஒரு கூட்டணி அப்படின்னு இவங்களுக்கு வந்து பார்வையில் தென்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக போயிடுவாங்க. இன்றைக்கி மிரட்டி பார்க்குறாங்க, போக மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக போயிடுவாங்க என்னைக்கோ ஒரு நாள். அப்படி போகிற வரைக்கும் கடந்த திமுகவை குத்திக்கிட்டே இருப்பாங்க. திமுக தயவுல எம்பி சீட்டு ஜெயிப்பாங்க, எல்லாம் ஜெயிப்பாங்க, எந்த செயல்பாடும் இருக்காதானா. ஆனால் திமுக கிட்ட வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு குத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த காங்கிரஸ் என்ற கட்சி என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு வேஸ்ட் லக்கேஜ் தான், தேவையில்லாத ஒரு சுமை. திமுக கட்சி தலைவர்களை யாராவது இழிவுபடுத்துறாங்க, யாராவது ஏதாவது அவதூறா பேசுறாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தியை யாராவது இழிவுபடுத்தினா திமுக காரங்க எல்லாருமே சேர்ந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறோம். ஆனால் காங்கிரஸ்காரங்கள்ல அந்த சில பேர், அந்த விஜய்ன்ற நபரை யாராவது வந்து நம்ம கேள்வி கேட்குறோம், ஏதாவது விமர்சனம் பண்ணுறோம்னு சொன்னாக்க ஓடி வந்து விஜயை டிஃபெண்ட் பண்ணுறாங்க.
இது என்ன, இதுதான் கூட்டணி தர்மமா? கூட்டணி தர்மத்தை உண்மையாவே மதிக்கிறாங்கன்னா திமுக தலைவர்களை யாராவது இழிவுபடுத்துறப்போ வந்து நிக்கணும்ல. நான் சொன்ன மாதிரி தான், இவங்களுக்கு வேற வழி இல்லை, வேற நாதி இல்லை, திமுக மட்டும்தான். இப்படி ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும்னு கடந்து எந்த வேலையும் செய்யாம புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா இந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியே போயிருச்சுன்னு சொன்னாக்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளான விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதிகள் அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்படும். அந்த கட்சிகளுக்கு கூடுதல் சீட்டு போனாலாவது கொஞ்சமாவது நல்லா இருக்கும். இப்போ விசிகாவை எடுத்துக்கிட்டா கூட அவங்க வந்து பாஜகவுக்கு எதிராக பயங்கரமான அரசியல் பண்றாங்க. கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க கூட்டணிக்கான வேலைகளை பார்க்குறாங்க, தெளிவாக செயல்படுறாங்க. காங்கிரஸ் ஆனால் என்ன பண்ணுறாங்க? பாஜக எதிராக என்ன பண்ணாங்க? என்ன செயல்பாடு இருக்குது? பெருசாக எதுவும் நம்ம பார்த்ததில்லை. சும்மா வாயில் சொல்கிறாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேக்காவை மாதிரி தான் காங்கிரஸும் செயல்படுதுன்றது என்னுடைய விமர்சனம். திமுக கூட்டணி விட்டு வெளியே போனால் தான் தெரியும் காங்கிரஸுக்கு என்ன அடி விழுது அப்படின்ட்டு. ராகுல் காந்தி அவர்களை தெருவில் இழுத்து விட்டுட்டு தான் போவாங்க இவங்க செயல்பாடுகள்லாம் இந்த லட்சணத்தில் இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் இதெல்லாம் பார்க்குறாரா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்களெல்லாம் பேச விடாமல் கண்ட்ரோல் பண்ணால் காங்கிரஸ் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் வளரும். இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க இதே மாதிரின்னு சொன்னாக்க காங்கிரஸோட நிலைமை தமிழ்நாட்டில் பூஜ்ஜியமாக தான் இருக்கும். பூஜ்ஜியம் மைனஸில் கூட போக வாய்ப்பு இருக்குது. பாஜக கூட வளர்ந்துரும் போல, காங்கிரஸ் தேஞ்சிக்கிட்டே போகும். கழுதை தேஞ்சு கட்டரமான கதையாக தான் இருக்குது காங்கிரஸ். இந்த 4 பேரும் சேர்ந்து இருக்கிற 4 பேருக்கையும் வலிச்சு நக்கிட்டு காங்கிரஸை தமிழ்நாட்டில் வெறுஞ்சட்டியே அலையோட போகிறாங்க. அந்த அஜெண்டாவோட தான் வந்திருக்காங்க. பார்க்க அப்படிதான் இருக்குது இந்த மாணிக்கம் தகூர் போன்ற நபர்கள் பேசுறது, இவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்தாக்க. இழப்பதற்கு எதுவுமே இல்லாத நிலையில் கூட இவ்வளோ ஆணவமும் இவ்வளோ திமிரும் இருக்குன்னு சொன்னாக்க 1967க்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்கன்றதை கற்பனை பண்ணிக்கோங்க. 1967 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஒழுங்கா படிக்கல போல இருக்கு. அந்த ஆணவமும் திமிரும் அதே மாதிரியே தான் இருக்கு. இழப்பதற்கு காங்கிரஸ் கட்சியிடம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீ தான் உன்னுடைய துணி அழுக்காயிரம்னு கவலைப்படணும். நான் அம்மனமா சுத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு துணியே கிடையாது, தண்ணியை ஊத்திட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அவங்களே அவங்களை அசிங்கப்படுத்தி அவங்களுடைய தரத்தை அவங்களே தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க. தாவேக்கா கட்சியுடைய சீனியர் வெர்ஷனை பார்த்த மாதிரி இருக்கு. தாவேக்கா எப்படி செயல்படுதோ, எப்படி அவங்க வாயை கொடுத்து அவங்களே அவங்கள புண்ணாக்கிப்பாங்களோ அதே மாதிரி தான் காங்கிரஸும் இப்போ செயல்படுது. இதில் கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா காரணங்க இங்கே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்கானுங்க. என்னன்னா காங்கிரஸ் ஒருவேளை நம்ம கூட வந்து சேர வாய்ப்பு இருக்கு, அவங்களே வந்து விருப்பப்படுறாங்க விஜய் கூட வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்பதான் சேலத்தில் பேசுறப்ப அந்த தாவேக்கா தலைவர் விஜய் வந்து என்ன சொன்னாரு, என்னைய மாதிரி தனியா நின்று ஜெயிச்சு காட்டுங்க பாப்பா, தனியா நின்று என்னதோ தனியா நிக்கிறத குளோரிஃபை பண்ணி பேசினாப்ல. பாருங்களேன், இவனுக்கு மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டே இருக்கானுங்க. முதல்ல எங்க கூட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குனாங்க, அப்புறம் வந்து யாரும் வரலன்ற சூழல் வரப்போ நாங்கள் தனியாக நிற்கிறோம், எங்களை மாதிரி நிற்க முடியுமா, தனியாக நிற்கிறது தான் கெத்து தெரியுமா, அதுதான் வந்து அரசியலில் தனியாக நிற்கிறது தான் வந்து ரூல்ஸு, நீங்கள் எல்லாம் தப்பாக ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாப்ல. இப்போ என்னன்னா மறுபடியும் வந்து மாறிட்டானுங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒருவேளை காங்கிரஸ்ல இருந்தால் நம்ம கூட சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காரு. அடுத்த தற்குறிகளா, ஏன்டா இப்படி பாரி பாரி ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சோசியல் மீடியால அந்த அல்ட்ரா சில்ட்ர ஐடிவிங் பண்றது கூட பரவாயில்ல, ஆட்டம் கூட பரவாயில்ல. அந்த அல்ட்ரா சில்ட்ர ஐடிவிங் என்னன்னா இது பேர் என்ன, நம்ம சாம்சங் போராட்டம் நடக்கும் போது மாணிக்கம் தகூர் பேசுறாரு பாருங்க, அல்ட்ரா சில்ட்ர ஐடிவிங் திமுக ஐடிவிங்க வந்து விமர்சனம் பண்றாரு. பாருங்களேன், அப்படியே தாவேக்கா மாதிரியே தான் இருக்கு பாருங்க. ஆன்லைன்ல எங்களை திட்டி விட்டாங்க, ஆன்லைன்ல எங்களை பேசி விட்டாங்க, ஆன்லைன்லேயே நிற்கிறாங்க. களத்துக்கு வாங்கயா, களத்துல வேலை பாருங்கயான்னு கூப்பிட்டா ஆன்லைன்ல பேசி விட்டாங்க, ஆன்லைன்ல அப்படி வந்து சொன்னாங்க, ஆன்லைன்ல பேசுறாங்க, இந்த மாதிரி எம்பி பதவி வந்து திமுக தயவால கிடைச்சதுன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த எம்பி பதவி வேணாம், ஆன்லைனுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா தலைவர் விஜயும் அதே மாதிரி தான் பண்றாரு, ஆன்லைன்ல பேசுறதுக்குலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. காங்கிரஸும் பாருங்க அதே மாதிரி தான் இருக்கு. ஆன்லைன்ல எங்களை திட்டுறாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒப்பாரி வைக்கிற 2 கட்சி தான், ஒன்னு தாவேக்கா, இன்னொன்னு இது காங்கிரஸ். சமமான உரிமை கொடுப்பாங்க. இளைஞர்கள் இன்னைக்கு வேலை செய்வதற்கு இன்னைக்கு விஜயோட சேர்ந்தாத்த நம்ம வேலை செய்ய முடியும். திமுக கார எந்த காரணத்திலையும் நம்ம கூட வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. தராதரமற்ற பேச்சுக்களும் எதையுமே பேச முடியல. திமுக பேசுனா எதுவும் தப்பா போயிருமோ, கூட்டணியை விட்டுட்டு ஏதோ ஒன்று பேசுறானு நாங்க நினைச்சு விஜய் கூட சேர்ந்தாதான் வேலை பார்க்க முடியும், நம்ம கூட திமுக காரங்களாம் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாப்புல. இவங்க தமிழ்நாட்டில் என்ன அரசியல் செயல்பாடுகள் இருக்கு இவங்களுக்கு? எதுவுமே செய்யாம இருந்தா விமர்சனங்கள் எல்லாம் தான் செய்யும், எல்லாம் பேசதான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் வந்து கண்ணை கசக்கிட்டு இருந்தா என்னானு? நீங்க பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்து, பாஜகவின் செயல்பாடுகளை எதிர்த்து காங்கிரஸ் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கு, எத்தனை தடவை காங்கிரஸுடைய கொடி பறந்திருக்கு பாஜகவுக்கு எதிராக. இப்படியெல்லாம் இவங்க இருந்துக்கிட்டு எங்க கூட திமுக காரங்க வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க, எங்களை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா என்ன அர்த்தம்? விஜய் கூட போனா ரொம்ப சௌரியமா இருக்கும். நீங்க பாஜகவுக்கு எதிராக எதுவுமே பேசலனாலும் பரவாயில்ல,
அப்படியே வந்து சௌரியமாக இருந்துக்கலாம். ஆனால் என்ன, அதிகாரம்னு ஒன்றும் கிடைக்காது, எம்பி எம்எல்ஏ எதுவும் கிடைக்காது. அதனால தான் இங்கே ஒட்டிக்கிட்டே இருக்க பார்க்குறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் மானங்கெட்டு போய் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த சிலரின் செயல்பாடுகள், இந்த சிலரின் புலம்பல்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸுடைய செயல்பாடுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.